ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவரிஸ் அண்ட் டெலிகசிஸ். இன்றைக்கி நாம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுற ஒரு சைட் டிஷ் தாங்க செய்ய போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பம், புட்டு, இடியாப்பம் இந்த மாதிரி மெயின் டிஷ்ஷஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்க இந்த சைட் டிஷ்ஷு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஒரு வெஜ் ஸ்டூ தாங்க. இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா இஞ்சி, ஒரே ஒரு வெங்காயம், ஒரு பெரிய கேரட் ஒன்று, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேங்க. இது ஒரு 10 கிட்ட வருங்க பீன்ஸு, கொஞ்சம் ஒரு பாதி சின்ன காலிஃப்ளவரில் ஒரு பாதி ஃப்ரோசன் பீன்ஸ், ஃப்ரோசன் பட்டாணி தாங்க. அப்புறம் இது வந்து கருவேப்பிலை. இதுக்கு யூஸ் ஆகிறதுக்கு தேங்காய் பால், ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால் இதுதாங்க. ஸோ இது வந்து நாம் வந்து ஆரம்பிச்சிடலாங்க. இதுக்கு முதல்ல வந்து கொஞ்சம் மசாலாலாம் கொஞ்சம் போடணுங்க. கரம் மசாலா அதையும் கொஞ்சம் முதல்ல ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேங்க. ஒரு நட்சத்திர சோம்பு, ஸ்டார் அனீஸ், பட்டை, ஒரு 4 சின்னதாக கிராம்பு, 2 ஏலக்காய்ங்க போட்டு இது கொஞ்சம் பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் பொரிஞ்சாச்சு. இஞ்சிங்க, இஞ்சி ஒரு அரை இன்ச்சு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வேணுன்னா அப்படியே தட்டியும் போடலாம். இப்போ நான் இது வந்து இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சதை நீளமாக கட்டி வச்சதை அதை போட்டு இப்போ வந்து அந்த கீறி வச்ச அந்த 4 பச்சை மிளகா அதையும் போட்டுக்கலாங்க. அப்புறம் மற்ற காய்கறி எல்லாமே கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் எல்லாமே, பட்டாணி, கருவேப்பிலைங்க எல்லாம் போட்டுக்கலாங்க. இந்த அதிகமாக இந்த காய் சாப்பிடாத இந்த பிள்ளைங்களுக்குலாம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து எல்லா காயும் இதில் வந்து போட்டு இது செய்யும்போது வெஜிடபிள்ஸும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. தனியாக இப்போ பொரியல் மாதிரியோ வேறு ஸ்டீம் பண்ணியெல்லாம் கொடுத்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் இந்த காயெல்லாம் வயிற்றுக்குள்ளே போகும் இப்படி செஞ்சு கொடுத்தா. தேங்காய் பால்லாம் போட்டு செய்யறதுனால இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. திருநெல்வேலி பக்கமாக சொதின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் வந்து இது வெஜிடபிள்ஸ் கொடுத்தாங்க. தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இது வந்து மஞ்சளோ இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இது விளையாடுதான் இருக்குங்க, வெள்ளையாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஜஸ்ட் உப்பு மட்டும் போட்டு காரத்துக்கு மிளகாய் இருக்குது. இது 2வது பால் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஊற்றிக்கலாங்க. அதோடு சேர்ந்து கொஞ்சம் தண்ணியும் சேர்ந்து ஊற்றிக்கலாங்க காய் வேகிறதுக்கு. இது அப்படியே மூடி வச்சு ஒரு 2 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாங்க. மூடி வச்சிடலாம். நல்லா 2 விசில் வரட்டுங்க. அதுக்கப்புறம் மீதி வேலையை பார்க்கலாங்க. இப்போ காயெல்லாம் நல்லா வெந்தாச்சுங்க. 2 விசில் வந்தாச்சு, நல்லா காயெல்லாம் வெந்தாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் முதல் பாலை ஊற்றிக்கலாங்க. இந்த முதல் பாலை ஊற்றினா அப்புறம் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வேண்டியதில்லை. லைட்டாக கொதி வந்தால் இறக்கி வச்சிடலாம். உப்பு செக் பண்ணி பார்க்கலாம். உப்பு கொஞ்சம் தேவை இருக்குது. மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒரு கொதி வந்துட்டா இறக்கி வச்சிடலாங்க. கொதி வந்தாச்சு, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டூ இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் தான் பண்ணியிருக்கோங்க. ஸோ ஆப்பத்துக்கு இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ஆப்பமும் ஸ்டூ செஞ்சாச்சுங்க. இப்போ நீங்களும் இதை ரெசிபி செஞ்சு பாருங்கள்.
இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் கண்டிப்பாக பண்ணுங்கள். வேறு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.